ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் ஸ்கூல். ட்ரேடர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன இது பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒய் சிஆர்டி ஃபெயில். சிஆர்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிடின்றவர் வந்து ஒரு அவரோட கான்செப்ட்குள்ள சிஆர்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச் பண்ணி ஒரு ஒரு புது சப்ஜெக்டா கொடுத்துருப்பாரு. ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம்ல சிஆர்டி என்ன பண்றாரு, சாரி ஐசிடி என்ன பண்றாரு, சிஆர்டின்ற ஒரு கான்செப்டை உள்ள எடுத்துட்டு வர்றாரு. CRT is nothing but candle range theory. ஓகேவா? இந்த கேண்டில் ரேஞ்ச் தியரியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே? எஸ். ஓகே ட்ரேடர்ஸ். இப்ப இந்த கேண்டில் ரேஞ்ச் தியரினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, கேண்டில் ரேஞ்ச் தியரின்றது ஒரு கேண்டலோட ஹைஸ் அண்ட் லோஸ மார்க் பண்றது தான் கேண்டில் ரேஞ்ச் தியரி. இதெல்லாம் வந்து அடிச்சு துவைச்ச விஷயம் தான். இதுல புதுசா சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ரெக்கார்ட் ஆகுதா? எஸ். என்ன ப்ரோ, ஹைஸ் அண்ட் லோஸ மார்க் பண்ணா என்ட்ரி எடுக்கலாமா? எஸ். ஹைஸ் அண்ட் லோஸ மார்க் பண்ணா என்ட்ரி எடுக்கலாம். இத நான் சொல்லல. நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான பெர்சன் ஐசிடி, இன்னர் சர்க்கிள் ட்ரேடர். அவரு சொன்னது தான் இந்த கான்செப்ட். ஓகே. இதுல என்ன நீங்க புதுசா சொல்லிக் குடுக்க போறீங்க? அதாவது அவரு சொன்னதே நீங்க தப்புன்னு சொல்ல போறீங்களா? ஓ! நீங்க ஐசிடிய விட பெரிய ஆளா? அவர விட உங்களுக்கு நாலேட்ஜ் அதிகமான்னு கேட்டீங்கன்னா, நெவர். அவரோட நாலேட்ஜ்லாம் அவரு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? ஒரு பிக்காசோ. ஓகேவா? நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாமே தவிர, நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு ஈக்குவலா நானா? அப்படின்ட்டுலாம் இங்க பேச வரல. அவரு சொன்ன மாடல் ஏன் ஃபெயில் ஆகுது? இப்போ ஐ சிஆர்டி ஃபாலோ பண்ற ட்ரேடர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? நம்ம யூடியூப் சேனல், நம்மளோட கம்யூனிட்டி எல்லாத்துலயுமே சிஆர்டி, சிஆர்டி நெறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேவா? சிஆர்டினா என்ன? தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சிஆர்டின்றது ஒரு 4 ஹவரோ, இல்ல ஒரு 1 ஹவரோ அந்த கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸ தான் நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, சிஆர்டின்னு சொல்லுவோம். ப்ரோ எனக்கு புரியல. இன்னும் டீப்பா சொல்லணுங்கன்னு சொன்னீங்கன்னா, இதோ வரேன். இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கேண்டில். ஓகே. இந்த கேண்டிலுக்கு ஒரு விக்க வரையலாம். ஓகேவா? விக் ரொம்ப முக்கியம் குமாரு. விக் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா விக். ஓகே. எஸ். பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட். இந்த கேண்டிலோட ஹையும், இந்த கேண்டிலோட லோவும் மார்க் பண்ணா அதுதான் சிஆர்டி. கேண்டில் ரேஞ்ச் தேரி. தேரின்றது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு ஒரு கான்செப்ட தான் வந்து இப்படி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தியரி. இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஒரு அர்பன் லெஜண்ட் தியரி. ஓகே. தியரின்றது வந்து ஒரு ஒரு கான்செப்ட எப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. சயின்டிபிக் நேம். ஓகேவா? தியரின்றது கேண்டில் ரேஞ்ச் தியரி. ஓகேவா? ஒரு கேண்டில ஒரு அந்த கேண்டிலுக்குள்ள இருக்கிற ரேஞ்ச வச்சு ஒரு என்ட்ரி எடுக்க போறோம். அத வந்து நம்ம கேண்டில் ரேஞ்ச் தியரின்னு சொல்ல போறோம். அதுக்கு பேரு அது. சொல்ல போறோம் இல்ல. அது அப்படிதான் சொல்றாங்க. அது அதோட பேர். ஓகேவா? டவுட்டே இருக்கக்கூடாது. இன்ட்ரோ செக்ஷன்ல யாருக்கும் டவுட் இருக்கக்கூடாது. ஓகேவா? இது வந்து இன்ட்ரோ. திரும்ப ஒரு முறை சொல்றேன். ரிப்பீட் பண்றேன். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க நோட்டு பென் இல்லாம கிளாஸ் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. வியூஸ் கம்மியானாலும் பரவால்ல. சப்ஸ்கிரைபர்ஸ் போனாலும் பரவால்ல. நெவர் மைண்டட். ஓகேவா? நம்ம யாரும் இதுக்குள்ள ஒண்ணும் இந்த மணி ஏர்ன் பண்ணணும், மணி மைண்டடா வரல. ஓகேவா? சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு குவாலிட்டியான கன்டென்ட்ட குடுக்க நான் வந்திருக்கேன். குவாலிட்டியான கன்டென்ட்ட குடுக்குறேன். ஓகேவா? வாங்கிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. இது வந்து இன்ட்ரோ. கேண்டில் ரேஞ்ச் தியரினா, சிஆர்டினா ஃபர்ஸ்ட் கேண்டில் ரேஞ்ச் தியரி. அப்டின்னா, ஒரு கேண்டிலுக்குள்ள இருக்கிற ரேஞ்ச வச்சு என்ட்ரி, டார்கெட், எஸ்எல் இந்த மாரி பல வெரைட்டிகள வச்சு நம்ம வந்து உள்ள வேலைப்பாடுகள் பார்க்க போறோம். அதுதான் கேண்டில் ரேஞ்ச் தியரி. ஓகே. பக்கா? இதுல யாருக்கும் டவுட் இல்லல்ல. ஓகேவா? நம்ப அடுத்த கான்செப்ட் அதான் இப்ப தியரி பார்த்துட்டோமா?
தேரிக்குள்ள என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் இருந்தா வேலிடான சிஆர்டி அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி கேண்டில் ரேஞ்ச் தேடி எப்படி ஒர்க் ஆகுது? ஓகேவா? எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இத நான் மாத்த போறேன். ஒர்க்கிங் மாடல். மாடலா? மாடியூலா? ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தானே. சண்டையா போட போறாங்க. ஒர்க்கிங் மாடல். மாடியூலோ, மாடலோ வாட்டெவர். ஓகேவா? சிஆர்டி எப்படி ஒர்க் ஆகுது? ஓகேப்பா தம்பி. சிஆர்டினா கேண்டில் கேண்டில் ரேஞ்ச் தேரின்னு சொல்லிட்ட. கேண்டிலுக்குள்ள நடக்கிற ரேஞ்சுன்னு சொல்லிட்ட. அத தேரியா சொல்ல போறேன்னு சொல்லிட்ட. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போ அந்த அந்த கருமத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் 4 ஹவரோ, ப்ரீவியஸ் 1 ஹவரோ, ப்ரீவியஸ் 1 டேவோ, ப்ரீவியஸ் 1 வீக்கோ. ஓகேவா? எழுதிடுறேன். லைனா எழுத போறேன். ஓகேவா? ப்ரீவியஸ் அப்படின்னு மேல போட்டேன். ஓகேவா? ஒரு க்ளோன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? கலரை மாத்திக்கிறேன். ப்ரீவியஸ் 1. சரி, நம்ம வீக்ல இருந்து போவோம். வீக், டே, 4 ஹவர், 1 ஹவர். இது எல்லாமே ஒரு வேலிடான ஜோன். ஓகேவா? வேலிடான ஜோன்னா இந்த கேண்டில இது என்ன கேண்டில்னா வீக்லி கேண்டிலாவும் இருக்கலாம், டே கேண்டிலாவும் இருக்கலாம், 4 ஹவர் கேண்டிலாவும் இருக்கலாம், 1 ஹவர் கேண்டிலாவும் இருக்கலாம். அதான் இந்த கேண்டில். ஓகேவா? அம்புக்குறி ஏதாவது போட்டு காட்டணுமா? இது வந்து ப்ரீவியஸ் கேண்டில். ஓகேவா? ப்ரீவியஸ் கேண்டில எந்த மாதிரி கேண்டில ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும்? இந்த ஒர்க்கிங் மாடல் அப்படியே இருக்கட்டும். ஒர்க்கிங் மாடல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி கேண்டில ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. கேண்டில் சூஸ். ஒரு ஒரு சிஆர்டியோட கேண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா ஒரு பிக் திக் கேண்டிலா இருக்கணும். புரிஞ்சுதா? பிக் திக் கேண்டிலா இருக்கும். திக்கானா அந்த கேண்டில்ல ஒரு எப்படி சொல்றது? ஆ இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அந்த கேண்டில்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாடியிலிருந்து விக்க நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, ஓகேவா? பாடியிலிருந்து விக்க கால்குலேட் பண்ணோம்னா, ஓகே. எப்படி இருக்கணும்? அந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிக் திக் கேண்டிலா இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க இத மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா, மொத்தமா 80% வந்து பாத்தீங்கன்னா, பாடியும் 20% வந்து பாத்தீங்கன்னா, கேண்டிலும் இருக்கணும். ஓகேவா? 80% வந்து என்ன இருக்கும்? பாடி இருக்கும். ஓகேவா? இது ஃபுல்லாமே என்னது? 80% பாடி. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்ன இருக்கும்? 20% விக் இருக்கும். கரெக்ட்டா? எஸ். பேலன்ஸ் 20%. அதாவது இந்த 20% சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, விக் இருக்கும். விக் 20%. ஓகேவா? இத எடுத்துட்டு பாக்ஸாவே போட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே. பாடி வந்து பாத்தீங்கன்னா 80%. ஓகேவா? 80% பாடி, பேலன்ஸ் இருக்கிறது 20% விக் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா, மேல 10%, கீழ 10% இருக்கலாம். இல்லன்னா மொத்தமாவே இருக்கலாம். ஓகேவா? மினிமம் வந்து பாத்தீங்கன்னா, பாடி நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மினிமம் பாடி வந்து பாத்தீங்கன்னா 70% ஆவது இருக்கணும். ஓகேவா? 70% ஆச்சும் 70 டூ 80 இப்படி போட்டுக்கவா? ஓகே. இப்படியாச்சும் இருக்கணும்.
இதுதான் பாத்தீங்கன்னா வேலிட் கேண்டில். புரியுதா? வேலிட் கேண்டில் சூஸ். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேலிடான ஒரு கேண்டில். ஓகேவா? 20% விக் இருக்கும். இது 20, இது 20, 40 நடுவுல 60 நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? விக் 20% இருக்கணும். ஓகேவா? நான் எதனா டெலீட் பண்ணிடுறேன். 20% ஓவராலா இருக்கணும். ஓகே? ஸோ இதுதான் மாடல் சூஸ் சாரி இதுதான் ஒர்க்கிங் மாடல் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ வேலிட் கேண்டில் என்னன்னு பார்த்துட்டோம். எப்படி சூஸ் பண்றது? பிக் டிக் கேண்டில் இருக்கணும். அது பேரிஷ் ஆர் புல்லிஷ் இப்படி இருந்தா மட்டும்தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? 70 to 80% பாடி இருக்கணும். 10 to 15% விக் இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேலிட் கேண்டில். ஓகே? இப்ப இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் பேரிஷா மாத்திக்கிறேன். ஓகேவா? ஏன்னா புல்லிஷ்ல ஒரு எக்ஸாம்பிளும் பேரிஷ்ல ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்கலாம். அதுக்காக. ஓகேவா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா பை என்ட்ரி. இது வந்து பாத்தீங்கன்னா செல் என்ட்ரி. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே 2 எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? செல் என்ட்ரி. ஓகே? ஓகே. பக்கா. இப்போ நம்ம ஒண்ணும் இல்ல. இந்த ஃபிபோனாக்கி டூல தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இந்த டூல இப்படி டிரா பண்ணிட்டு இந்த இடத்துல சிஆர்டி ஹெச்எல்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? தலைகீழ இருந்துச்சுன்னா நீங்க மேபி போயிட்டு இந்த ரிவர்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே? பக்கா? இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல? ஸோ இது வந்து இப்படி இருக்கும். இந்த கேண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். பக்காவா இப்படிதான் வரையணும். ஐஸ் அண்ட் லோஸ். ஓகேவா? இப்ப ஓகேவா? இப்ப சாரி இதுக்கு செல் என்ட்ரி பை என்ட்ரி வந்து ஓகே இப்படியே பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாடல் ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றேன் பாருங்க. இங்க நம்ம வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சிருந்தோம். அதை நான் திரும்பவும் வந்து இப்போ நோட் பண்றேன். ஓகேவா? இந்த உடனே கேட்பீங்க திரும்ப வந்து ப்ரோ இது என்ன கேண்டில் ப்ரோ இது வந்து 1 ஹவர்ல பார்க்கலாமா 5 மினிட்ஸ்ல பார்க்கலாமான்னு. ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் வீக் டே 4 ஹவர் 1 ஹவர். ஓகேவா? ஓகேவா? 1 ஹவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுடலாம். இந்த கேண்டில். ஓகேவா? இன்னும் பெருசாக்கவா? ஓகே. பக்கா. ம். இந்த கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் இது வீக்காவும் இருக்கலாம், டேவா இருக்கலாம், 4 ஹவரா இருக்கலாம், 1 ஹவர் இருக்கலாம். பட் இது கீழ போவாதீங்க. 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் அந்த மாரிலாம் போவாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சஜஷன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் இருக்காது, அதுவும் இருக்காது. ஸோ ஓகேவா? 2த்துக்கும் இன் பிட்வீனா நான் சொல்றேன். டெய்லி கேண்டிலும், 4 ஹவர் கேண்டிலும் செமையா ஒர்க் ஆகும். ஓகேவா? நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. நம்ம எது குடுத்தாலுமே பிளைண்டா எடுக்காதீங்க. ஓகேவா? இது 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சிருக்கு. இன்னும் வீக்லி நல்லா இருக்கும் அப்படின்னு நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். பட் இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகணும்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா, வாரத்துல 1 என்ட்ரி அந்த மாரி தான் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டேல வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி 2லிருந்து 2 என்ட்ரி கிடைக்கும். 4 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வாரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 3லிருந்து 4 என்ட்ரி கிடைக்கும். கன்ஃபார்ம் கிடைக்கும். ஓகேவா? 1 ஹவர்ல டெய்லியுமே கிடைக்கும். ஓகேவா? எவ்ரி 4 ஹவர்ஸ்க்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும். அதனால நம்ம அது பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுது? ஐசிடி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கேண்டில் இங்க முடிஞ்சிருச்சா? கேண்டில் 2 வந்து இந்த மாரி ஸ்டார்ட் ஆயி, ஓகேவா? இப்படி வந்து நேரா போயிட்டு மேல இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு, இத இந்த இந்த எடுத்த கேண்டில இப்படி ஒன்ஸ் பிரேக் பண்ணி வச்சுட்டு, இந்த மாரி வச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? அதாவது நெக்ஸ்ட் கேண்டில், நெக்ஸ்ட் டே அதாவது நெக்ஸ்ட் டேவோ, நெக்ஸ்ட் 4 ஹவரோ வாட்டெவர் நீங்க எடுக்கிற ப்ரீவியஸ் கேண்டில்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் போறீங்க. இது 4 ஹவரா? இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதையுமே எழுதிடுறேன்.
க்ளோன் பண்ணிட்டு கரண்ட் கேண்டில் ஓகேவா? கரண்ட் கேண்டில் என்னவா இருக்கலாம்? வீக்லினா லோயர் டைம் ஃப்ரேம் என்ன? 4 ஹவர் 4 ஹவர் டெய்லிக்கு 1 ஹவர் 4 ஹவருக்கு 15 மினிட்ஸ் 1 ஹவருக்கு 5 மினிட்ஸ் ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். பக்காவா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? என்ன சொல்றேன்னு புரியுதா கைஸ்? லோயர் டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம் தான் மேலே எழுதிருக்கேன், வேற எதுவும் கிடையாது. அதுக்குள்ள யோசிக்காதீங்க, ஏதோ நோட் பண்றாரு, ஏதோ பாயிண்ட் போடுறாருலாம் எதுவுமே கிடையாது. சரியா? பக்கா. இப்ப இந்த மாதிரி போயிட்டு, அதாவது இப்ப நான் வந்து 4 ஹவர்ஸ் வச்சு மட்டும் தான் சொல்ல போறேன். 4 ஹவர் 15 மினிட்ஸ் வச்சு மட்டும் தான் சொல்ல போறேன். ஓகேவா? நீங்க எந்த டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்களோ அதோட லோயர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சு சொல்றேன். பக்காவா? பார்க்கலாமா? ஒரு 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 15 மினிட்ஸ் கேண்டில் இப்படி நேரா போயிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு, ஏன்னா இதுக்கு மேல என்ன இருக்கும்? பிஎஸ்எல் இருக்கும். இதுக்கு கீழே வந்து எஸ்எஸ்எல் இருக்கும். ஓகேவா? இதுக்கு மேல ஃபுல்லா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு பிஎஸ்எல் இருக்கும். ஓகேவா? கீழே என்ன இருக்கும்னா இது கீழே எஸ்எஸ்எல் இருக்கும். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணும்? நேரா போயிட்டு ஒரு பிஎஸ்எல்ல ஸ்வீப் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ ஸ்வீப் பண்ணிட்டு அங்கிருந்து நேரா வந்து அதே கேண்டில் ஓகேவா? சரி அதே கேண்டில்ன்ற பாருங்க, அதே லோயர் டைம் ஃப்ரேம்லயே சொல்றேன். இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துச்சு. ஓகேவா? இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துச்சு. இப்போ இந்த இடத்துல சிஆர்டி என்ன சொல்றாருன்றத பார்க்கலாம். இப்ப மேல போயிட்டு இப்படி இந்த மார்க்கெட்டு மேல போயிட்டு இருந்த மார்க்கெட்டு அங்க இருந்து போய் ஒரு பிஎஸ்எல்ல ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் எப்படி சொல்றாருன்னா இங்க இருந்து பார்த்து இங்க இருக்கிற பிடிஆர்ல என்ட்ரி போட்டு மினிமம் 50%ல டார்கெட் வைக்க சொல்றாரு. மினிமம் இது, மேக்சிமம் இது. ஓகேவா? நம்ம சும்மா இப்படியே போட்டுப்போம். ஓகேவா? இங்க வந்து ஏதோ ஒரு பிடிஆர்எஸ் இருக்குதுன்னு போட்டுக்கலாம். ஏதோ ஒரு பிடிஆர்ஏ. ஓகேவா? பிடிஏஆர்ஆர்ஏஒய். ஓகேவா? பிடிஆர்ஏ. ஏதோ ஒரு பிடிஆர்ஏல டேப் ஆயிட்டு போறாரு. ஓகே? இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல? செல் சைடுக்கு அதே தான் சேம். இங்க ஓப்பன் ஆகிற மார்க்கெட் இப்படி போயிட்டு நேரா கீழே இருக்கிற இது எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு ஒரு ஒரு இங்க இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துட்டு கீழே இருக்கிற லிக்விடிட்டியும் அதாவது எஸ்எஸ்எல்லையும் எடுத்துட்டு இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு இங்க இருக்கிற பிடிஆர்எஸ்ல எதையாவது ஒன்றுல டேப் ஆயிட்டு இப்படி போகும். 50%ல ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். இதோட ஹைல வந்து பாத்தீங்கன்னா அதாவது அடுத்த பிஎஸ்எல்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் ஆகும் இப்படி வைக்க சொல்றாரு. ஓகேவா? கிளியரா இருக்கா கான்செப்ட்? இத வந்து PO3ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஓகேவா? ஏஎம்டி ஏஎம்டி மாடல் ஓகேவா? அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த இந்த ப்ராசஸை வச்சுதான் இந்த மார்க்கெட் மூவ் ஆகுது. ஓகேவா? இதை வச்சுதான் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. பட் இது கரெக்டா நடக்குமா? ஏன் இதை நான் உங்ககிட்ட கேக்குறேன்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. பிஎஸ்எல்ல எடுத்துட்டு மார்க்கெட் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தாலே என்ட்ரி போட்டுடலாமா? ஏன்னா எப்ப இந்த ஸ்விங்கை உடைக்குதோ அப்பதான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போகுது. டவுன் ட்ரெண்ட் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம செல் சைட்ல என்ட்ரி பார்ப்போம். கரெக்டா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா ஃபர்ஸ்ட்?
பை சைட்ல எவ்வளோ வேணா மார்க்கெட் வந்து மேல கீழன்னு ஏதாவது ஒண்ணு போட்டோம்ப்பா. இத உடைச்சா தானே செல் சைடு நம்ம பார்க்கணும். ஆனா சிஆர்டி, ஐசிடில வந்து இது எப்படி இருக்குன்னா, அதாவது ஐசிடி, சிஆர்டின்றதெல்லாம் விட்டுடலாம். ஐசிடி இதுக்குள்ள எடுத்துட்டு வருவானுங்க. ஓகேவா? இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிஎஸ்எல்ல எடுத்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சாலே என்ட்ரி போடலாம். அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னும் ஒரு படி மேல போயிட்டாங்க. எப்படின்னா, இந்த இடத்துல 4 ஹவர்ல இப்ப இது 4 ஹவர் கேண்டில் தானே. 4 ஹவர்ல ஒரு எஃப்இஜி ஒண்ணு இருக்கும். ஓகேவா? இந்த என்ட்ரிஸ் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் என்ட்ரின்னு சொல்லிட்டு சிஆர்டில சொல்றாங்க. 4 ஹவர்ல இருக்கிற எஃப்இஜில ப்ரீவியஸ் கேண்டில் இந்த மாரி வச்சுட்டு, அதுக்கு அடுத்து வர கேண்டில் வந்து அந்த லிக்விடிட்டி அந்த எஃப்இஜிக்குள்ள புகுந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு, அதுக்கு மேல மார்க்கெட் போய் எடுத்துட்டு வருதுல்ல. இத வந்து ஒரு பவர்ஃபுல்லுன்னு சொல்றாங்க. இந்த மாரி என்ட்ரி போடலாம். ஓகேவா? ஸோ என்ட்ரினா எந்த மாரின்னா, இந்த பிடி ஏரியால செல் என்ட்ரி போட்டு, ஸ்டாப் லாஸ வந்து இதுக்கு மேலயும், டார்கெட்ட இங்கேயும் வைக்கலாம். அப்படின்ற மாரி ஒரு 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 இதுதான் ஆக்சுவலி அந்த என்ட்ரி மாடல். இந்த மாடல் பத்தி தான் நான் சொல்றேன். இதுதான் சிஆர்டி. கேண்டில் ரேஞ்ச் தியரி. இந்த கேண்டிலோட ரேஞ்ச்க்குள்ள நம்ம என்ட்ரி போட போறோம். சேம் லைக் ஆஸ் இதுவும் அந்த மாரி தான். இந்த பிடி ஏரியால என்ட்ரி, இது டார்கெட், இது ஸ்டாப் லாஸ். ஓகேவா? இந்த என்ட்ரி மாடல் பேரு தான் சிஆர்டி என்ட்ரி மாடல். இது உங்களுக்கு பார்க்கறது எவ்வளவு ஈஸியா இருக்குது. ப்ரோ ஒரு குழந்தை கூட ட்ரேட் பண்ணலாம் ப்ரோ இந்த மாரி. அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுதா? ஓகேவா? அதே மாரி நம்ம சூஸ் பண்ற கேண்டில் எப்படி இருக்கணும்னா, ஒரு எஃப்இஜில டேப் ஆகி நிக்கிற கேண்டிலா இருக்கணும். இது ஒரு எஃப்இஜினா, அந்த எஃப்இஜில அந்த கேண்டில் டேப் ஆகி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான், அடுத்த கேண்டில் போய் அந்த எஃப்இஜி எடுத்துட்டு வரும். ஓகேவா? சாரி இப்போ இது செல் சைடா? அப்ப எஃப்இஜி எங்க இருக்கும்? எஃப்இஜி இப்படி இருக்கும். இதுதான் நான் சொல்ற அந்த என்ட்ரி மாடல். அதாவது நான் சொல்லல. கேண்டில் ரேஞ்ச் தியரினா இதுதான். மேல இருக்கிற லிக்விடிட்டியும் எடுக்கணும். ஒரு எஃப்இஜிலயும் போயிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்தா என்ட்ரி. கீழ இருக்கிற லிக்விடிட்டியும் எடுக்கணும். ஓகேவா? அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற எஃப்இஜியும் எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்தா சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். குடுத்தா என்ன? பை. அது ஓடியோ ஏதோ ஒண்ணு. இந்த இடத்துல இருக்கிற பிடி ஏரியால என்ட்ரி. இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? சிம்பிள் தானே. ஒரு 4 ஹவர் கேண்டில். அந்த கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸ டிரா பண்ண போறோம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஹை சைடு போய் உடைக்குதான்னு பார்க்க போறோம். இல்ல செல் சைடு உடைக்குதான்னு பார்க்க போறோம். சப்போஸ் மார்க்கெட் இங்க இருந்து வச்சன்னு வந்து இப்படி செல் சைட உடைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்தா எஸ் இதுவும் வேலிட் தான். ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு எஃப்இஜி இருக்கணும். சிம்பிள். மார்க்கெட்டு ஒரு பை சைடு லிக்விடிட்டியை உடைச்சிட்டு எஃப்இஜில கை வச்சுட்டு ரிட்டர்ன் வரணும். இல்ல செல் சைடு லிக்விடிட்டியை உடைச்சிட்டு எஃப்இஜில கை வச்சுட்டு மேல போகணும். இதுதான். புரியுதா? கான்செப்ட் இதுதான். இதுல ஒரு சில கேண்டில் எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி போகும். இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்படி முடிஞ்சிரும் அந்த டேவே. மேலேயும் பிரேக் ஆகல, கீழேயும் பிரேக் ஆகல. ஆனா ப்ரீவியஸ் டேவோ இல்ல ப்ரீவியஸ் 4 ஹவரோ இப்படி முடியும். அப்படி முடிஞ்சிச்சுன்னா இந்த சிஆர்டிக்கு வெயிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். இது உடையிற வரைக்கும் இந்த சிஆர்டி வேலிட் தான். ஓகேவா? நிறைய பேருக்கு டவுட் வந்துரும். அப்போ இப்போ இந்த இந்த ஐஸ் அண்ட் லோஸ தூக்கி இது மேல நான் வரையட்டுமான்னு கேட்பாங்க. எப்படி இப்படி கேட்பாங்க. இப்படி வரைஞ்சிட்டுமா? சிஆர்டி இப்படி வரைஞ்சிட்டுமான்னு கேட்பாங்க. இப்ப இப்படி வரையறதுல என்ன தப்புன்னு நான் கேட்பேன். இதுதான் எனக்கும் சிஆர்டிக்கு இருக்கிற கருத்து வேறுபாடு.
சிஆர்டின்னு சொல்றேன்றதுனால கேண்டில் ரேஞ்ச் தேடி நான் ஷார்ட்டா சிஆர்டின்னு சொல்றேன். ஓகேவா? இப்போ இப்படி வரைஞ்சிட்டு அடுத்த என்ட்ரி இப்படி மேல போயிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாலோ 50%ல போடுவேன். இல்ல அங்கிருந்து நேரா வந்து கீழே ஸ்வீப் பண்ணிட்டு இப்படி போனாலும் போட்டோம். எந்த பக்கம் ஸ்வீப் பண்றோம் அதுக்கு அகைன்ஸ்டான என்ட்ரி எடுப்பேன். எடுக்கலாமா? எடுக்கலாமா அந்த மாதிரி? எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்க கூடாது? இது மார்க்கெட் நல்ல பை சைட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட். அப்போ அதுக்கு அகைன்ஸ்டா கவுண்டர் ட்ரெண்ட்ல என்ட்ரி போடக்கூடாது. இந்த என்ட்ரி தப்பு. மேல போயிட்டு இருக்க மார்க்கெட்ல லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து கீழே எடுக்கிறான்னா மேல போடலாம். 50% ஏன் 100% கூட வைக்கலாம். ஆனா அப் ட்ரெண்ட்ல இதுக்கு தலைகீழா வந்து நம்ம பண்ணக்கூடாது. இப்ப மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கா, மேல டேப் ஆகி கீழே வரானா என்ட்ரி போடலாம், தப்பு இல்ல. ஆனா கீழே டேப் ஆயிட்டு மேல போறானா என்ட்ரி போடக்கூடாது. பட் சிஆர்டிக்கு எனக்கும் என்ன பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவங்க அப் ட்ரெண்ட்ல இந்த மாதிரி என்ட்ரி கிடைச்சா போடலாம்னு சொல்றாங்க. ஒரு மேல லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஸ்வீப்பும் கூட. நம்ம பார்ப்போம்ல நம்மளோட ஸ்ட்ரக்சர்ல, அதாவது நம்மளோட ஸ்ட்ரக்சர்னா நம்மளோட பெய்ட் கோர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? கோர்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சோ கால்டு 16 கிளைண்ட்ஸுக்குமே தெரியும். இது என்னன்றது தெரியும். இதுக்குள்ள என்ன நடக்குது? ஏன் என்ட்ரி போறோம்? இந்த மாதிரி ஏன் போகக்கூடாது? இது எல்லாமே வந்து அந்த அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நம்ம கோர்ஸ்ல வந்து அந்த மாதிரியான விஷயத்த மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எது தேவை அது மட்டும் தான் இருக்குது. மார்க்கெட்ல 100 டாபிக் இதுன்னா நான் 100 டாபிக் சொல்லல அவங்க கிட்ட. எனக்கு தெரிஞ்ச 3 டாபிக். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. என்ட்ரி, எஸ்எல், டார்கெட் முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருமே நல்ல ப்ராஃபிட்டபிளா தான் இருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கு, நீங்களும் இந்த மாதிரி கோர்ஸ்ல ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு கீழே இருக்கிற இன்ஸ்டாகிராமோ ஆர் டெலகிராமோ ஏதோ ஒன்றுத்துல வந்து நீங்க டிஎம் பண்ணுங்க. ஓகேவா? டிஎம் பண்றதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க டிஎம் பண்ணீங்கனாலும் நான் அந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்கன்னு தான் சொல்ல போறேன். இல்லைனா அதே ஃபார்மை தான் நானும் கொடுக்க போறேன். அதுக்கு நீங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நீங்க டிஎம் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அடுத்த ப்ரொசீஜர்ல என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ட்ரேடர்ஸ், ஜஸ்ட் ஒரு சின்ன மார்க்கெட்டிங், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நீங்க உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க அதுல பாருங்க. இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் ஒன்ஸ் ரிப்பீட் பண்றது பெட்டர். ஏன்னா நான் தானே இதை பண்ணணும், வேற யார் பண்ணுவா எனக்காக? ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கும் சிஆர்டிக்கு என்ன பிரச்சனைனா, நான் என்ன அடம் பிடிக்கிறேன், ட்ரெண்டு பை ட்ரெண்டு. பை ட்ரெண்ட்ல நான் ஏன் செல்லு போகணும்? அப்படி இது போனா கூட எவ்வளவு தூரம் இது போயிடும்? 50%ல போயிட்டு திரும்ப வந்து இப்படி அடிச்சிடாதா? அப்படி இல்லைன்னா இங்க இருந்து இப்படி திரும்புது இல்ல, அதாவது இங்க இங்க சொல்றேன், எடுக்கிறான்ல, வந்து எடுத்துட்டு இப்படியே அடிச்சிடாதா? ஏன்னா இப்படி போனாலும் கரெக்ட் தானே, மார்க்கெட் பை ட்ரெண்ட். இது ஒரு பிஓஎஸ்ஆ போட்டு அடுத்த என்ட்ரி எடுத்து கீழே போயிடாதா? திரும்ப அடுத்து இந்த மாதிரி எடுத்து இப்படி போயிடாதா? நான் ஏன் இந்த மாதிரி போடணும்னு கேக்குறேன். எனக்கும் சிஆர்டிக்கும் வாய்க்கா தகராறு இதனாலதான் நடக்குது. ஆஸ் யூஷுவல், எப்பயும் போல நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பஞ்சாயத்துல யாரு ஜெயிச்சான்றத பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிஆர்டி மாடல், ஒர்க்கிங் மாடல். ஓகேவா? ஏன் சிஆர்டி ஃபெயில் ஆகுதுன்றது தான் நம்ம டாபிக்கோட கான்செப்ட். இது நல்ல மாடலான்னு கேட்டீங்கன்னா எஸ், நல்ல மாடல். எப்பனா செஷன்ஸ்ல யூஸ் பண்ணும் போது இது ஒர்த். ஏசியா செஷனோட ஹையோ, லண்டன் செஷனோட ஹையார் லோவோ, ஏசியா செஷன் லையார் லோவோ ஸ்வீப் பண்ணி இந்த மாதிரி போகுதுன்னா நீங்க என்ட்ரி போடலாம். இப்ப கேட்பாங்க நியூஇயர் செஷனோட ஹைஸ் அண்ட் லோஸ் ஸ்வீப் பண்ணா என்ட்ரி போடலாமான்னு. அதுக்கப்புறம் நீங்க போட்டீங்கன்னா மந்தமா இருக்கும் மார்க்கெட். நியூஇயர் பிஎம்ல என்ட்ரி மறுநாள் தான் போய் டார்கெட் ரீச் ஆகும், மறுநாளோட ஏசியா செஷன்ல. ஓகேவா? பக்காவா? நான் என்ன சொல்றேன், சிஆர்டி தான் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி நம்ம ஒரு நம்ம ஒரு ட்ரேடரா இருந்துட்டு நம்ம இத பத்தி பெருசா வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், நிறைய பேர் சொன்ன விஷயம், ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து நான் இப்படிதான் கிளியர் பண்ணேன், இந்த மாதிரி மாடல் யூஸ் பண்ணி தான் கிளியர் பண்ணேன் அப்படின்னாங்க.
சரி ஓகே. கிளியர் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை அக்கவுண்ட் ப்ளோ பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6 அக்கவுண்ட் ப்ளோ பண்ணிட்டேன். 7வது அக்கவுண்ட் கிளியர் பண்ணிட்டேன். வேலிடு அதான் செகண்ட்ல போயிட்டு அது போயிருச்சு. ஃபர்ஸ்ட்ல போட்டு போயிருச்சு. ஃபண்டிங்ல போட்டு போயிருச்சு. ஆனா கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. இந்த மாடலுக்கு அவ்ளோ மவுஸ் இருக்குது. ஆனா எனக்கு இந்த மாடலுக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்குது. ஓகேவா? ஏன் எனக்கு இந்த மாடலுக்கு பிரச்சனைன்னா, ஒரு எக்ஸாம்பிள் ரீகேப் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? அப்ப ஒரு குட்டியா வந்து ஒரு குறும்படம் போட்டு காமிச்சிடலாமா? நான் வந்து சிஆர்டினாலே மோசம்ன்னு சொல்லல. சிஆர்டில ஃபெயிலியர் மாடலும் இருக்குன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நான் இது 2த்துக்கும் வித்தியாசம். சிஆர்டி மொக்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா சிஆர்டில சில ஃப்ளாஸ் இருக்கு. ஓகேவா? சில பிரச்சனைகள் இருக்கு. அத வந்து எனக்கு தெரியல அது யாரு ஃபைண்ட் பண்ண போறா? எப்படி அத சரி பண்ண போறான்னு சொல்லி. பட் இருந்தாலும் இருக்கு. என்னடா தூங்கிட்டே வீடியோ எடுக்குறீங்களான்னு கேட்காதீங்க. சாட்டர்டே 2 ஓகேவா? மே மாசம். நைட்டு 12:30 மணி ஆகுது. ஓகே. ஸோ தூக்கம் வரதான் செய்யுது. அதே மாரியே இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கணும். பட் நான் வேற ஒரு பெரிய என்ட்ரில இருக்கிறதுனால, ஸோ அந்த என்ட்ரிய நான் ஃபோக்கஸ் பண்ணல. சின்ன சின்ன என்ட்ரீஸ்லாம். ஓகேவா? வீக்லி ஒன்ஸ் எடுத்தா கூட பெரிய ட்ரேடா எடுக்கலான்ற மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? என்னோட டைம் ஃப்ரேம் பெருசு. ஸோ அதுக்கேத்த மாரி நான் ட்ரேட் பண்றேன். அவ்வளோதான். ஓகேவா? நீங்க உங்களோட கனெக்ட் பண்ணிக்காதீங்க. நீங்க கோ வித் ஃப்ளோல உங்களுக்கு இருக்கிற மாடல்ல நீங்க பாருங்க. ஓகேவா? ஓகே ரைட். இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? நேரா வரேன். எனக்கும் சிஆர்டிக்கும் என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனைய சரி பண்ணலாம். சிம்பிள். எனக்கு 2 விதமா சிஆர்டிய அப்ரோச் பண்ண புடிக்குது. ஓகேவா? அந்த 2 விதமா நான் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் சிஆர்டில ஏன் ஃபெயில் ஆகுதுன்றதுக்கான ரீசன் நான் சொல்றேன். மார்க்கெட் கிளீன் டவுன் ட்ரெண்ட். பக்கா டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? மேல, கீழ, மேல, கீழ, மேல, கீழ. ஓகேவா? மார்க்கெட் பக்காவான ஒரு டவுன் ட்ரெண்ட். இத டெலீட் பண்ணிடலாம். இப்ப டவுன் ட்ரெண்ட்ல ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? ஃபிப்ப எடுக்குறேன். இது நான் சொன்ன மாரியே இருக்கா? பிக் திக் கேண்டில்னு சொன்னேனா? பெருசா இருக்கும். திக்கா இருக்கும். மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு 100ல 70% பாடியும், 30% விக்கும் இருக்கும். மேல ஒரு 10% விக்கு, கீழ ஒரு 20% விக்கு. மொத்தமா சேர்த்தா 30% விக்கு, 70% பாடி. நான் சொல்லிக் குடுத்த மாரியே இருக்கா? சோ, இத நான் என்ன பண்றேன்? ஒரு நம்மளோட ட்ரேடிங் அதுதான் நம்மளோட ஏன்னா ஸ்விங்ல இருக்குல்ல இது. ஏன்னா ஸ்விங்ல தானே சிஆர்டி கிடைக்கும். சிஆர்டினா பக்கத்து பக்கத்து கேண்டில்லையா கிடைக்கும்? எப்போ ஒரு கேண்டில் திரும்புதோ அந்த PO3 அதுல தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் மேல நான் இப்படி வச்சு டிரா பண்றேன். டிரா பண்ணிட்டு சிஆர்டின்னு போடுறேன். ஓகேவா? தலைகீழ இருக்கு. போயிட்டு ரிவர்ஸ் ஆஃப் பண்றேன். இப்போ இது ஹை, இது லோ, இது 50%. எது 4 ஹவர்ல ஈரோ யூஎஸ்டில. இந்த டேட் கூட சொல்றேன். மண்டே 27 ஏப்ரல் 2026. ஓகேவா? ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி. இப்போ 4 ஹவர்ஸ்ல இருந்து 15 மினிட்ஸ் ஓடி போய் பார்க்குறேன். என்ன மேஜிக் நடக்குது அங்க பார்க்கலாம். ஏன் சிஆர்டி இவ்ளோ பாப்புலர்ன்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? நீங்க தான் சொல்லணும். சிம்பிளா இவன இவன் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வேலிடான பாயிண்ட். லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு. லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்தனோட லோ வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ 15 மினிட்ஸ்ல நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பாடி க்ளோஸ் வச்சா மட்டும் தான் இது சோச். அது வரைக்கும் இது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் தான். பட் சிஆர்டிக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை இங்க இருந்தே தொடங்குது. ஸ்டெப் 1ல எந்த பிரச்சனையும் இல்ல எங்களுக்கு. லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கணும், சேஞ்ச் ஆஃப் கேட் நடக்கணும். என்னோட மாடலும் அதுதான். ட்ரேடிங் ஸ்கூல்லயும் இதுதான் சொல்லி தரோம். இப்ப நான் என்னோட மாடல் இங்க சொல்ல போறது கிடையாது. ஓகேவா? என்னோட மாடலை நீங்க லேர்ன் பண்ணணும்னா ஓகேவா? நீங்க டிஎம் பண்ணுங்க.
ஃபர்தரா அந்த மாடல் என்ன, எந்த மாரி அப்ரோச் பண்ணணுன்ற ஸ்பூன் ஃபீடிங்ல தான் நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? சின்ன சின்ன ஸ்பூன் ஃபீடிங் அளவு தான். ரொம்ப ஆஹா, ஓஹோ மாடல்லாம் நான் சொல்லி தரல. எல்லாம் அப்படியே இது இப்படி, அது அப்படின்லாம். ஸ்பூன் ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க ஏன் இது இப்படி ஆகுது? அங்க ஏன் அது அப்படி ஆகுது? அது இதனால ஆகுது. இது இல்லன்னா இருக்காதுன்ற மாரி, ட்ரேடிங் ஸ்கூல்ன்னு பேரு வச்சதுக்கு ஏத்த மாரி நானு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். என்னோட மாடல் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க அங்க வாங்க. பட் இது என்னோட மாடல்ல எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப இது லிக்விடிட்டி ஸ்வீப்பா? இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டரே இல்ல. ஏன்னா பாடி க்ளோஸே வைக்கல. பட் இத என்ன சொல்றாங்க, இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்னு சொல்ட்டு, இந்த எஃப்இஜில என்ட்ரி ஆகணும்னு சொல்றாங்க. எனக்கு இவ்ளோ நாள் நான் படிச்சதே மறந்து போன மாரி ஒரு மைண்ட் செட். இதுல வந்து ஷார்ட் போட்டு, ஓகேவா? இதுல டார்கெட்ன்றாங்க. 1:3 கிடைக்குது. போயிருக்கு. பட் சொல்றேன். நான் உங்களுக்கு ஜென்ரலா இப்படி வைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல எப்படி என்ட்ரி எடுத்திருப்பாங்க? எனக்கு இது ஒரு டவுட். ஓகேவா? ஒருத்தர் வருவாரு. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி பீஸ். அந்த காமெடி பீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டர்ட்டில் பாடி சூப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சாராம். டிபிஎஸ். அதாவது இந்த கேண்டிலோட ஹைய இவன் பிரேக் பண்ணிட்டான்ல. ஓகேவா? இது வந்து டிபிஎஸ். டிபிஎஸ். லெஃப்ட். போட்டாச்சா? சாரி, ரைட் போடும். மாத்தி போட்டேன். ரைட். இது வந்து டிபிஎஸ். இந்த இந்த கேண்டில். இந்த கேண்டிலோட லோ இருக்குல்ல, இந்த கால். இந்த கால் எப்போ பிரேக் ஆகுதோ, இது வந்து என்ட்ரி மாடல். நீங்க நம்ப மாட்டீங்க. இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி என்ன, எத்தனையோ முறை என்ட்ரிலாம் போட்டிருக்கேன். இது வந்து என்ட்ரி. அதாவது இத பிரேக் பண்ணிட்டா நான் என்ட்ரி போட்டுருவேன். எப்படி என்ட்ரி போடுவோம்னா, ஷார்ட்டா இந்த 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 கேண்டில்ல என்ட்ரி எஸ்எல் பார்க்கணுமே. இவ்ளோ பெரிய எஸ்எல். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ. 1:1.6 தான் வருதே. ஓகேவா? வெறும் 1:1.6. இது 1:3. நான் இப்படிதான் இந்த இந்த மாரி தான் என்ட்ரி போட்டுன்னு இருந்தேன். சில நேரத்துல என்ன ஆகும்னா, சூப்பரா டேப் ஆகும். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே. 50% தொட்டுட்டு அப்படியே உள்ள வரும். இப்படி உடைக்கும் வந்து. ஸோ இந்த மாரி ப்ரூஃப் இல்லாத எந்த என்ட்ரியும் நீங்க எடுக்கக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இது கூட ஒரு அளவுக்கு நம்பிடலாம். ஓகேவா? பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் எஃப்இஜில என்ட்ரி. ஓகே ஃபைன். வேற நம்புனா தான் நம்ம சோறுன்ற மாரி நம்பிரலாம். ஆனா நம்மளோட இது பிரகாரம் கேண்டில் க்ளோஸ் வைக்காம அத நம்ம சோச்சுன்னே சொல்ல மாட்டோம். ஓகேவா? பட் இந்த இடத்துல மார்க்கெட் செம பெர்ஃபார்மன்ஸ். சக்க 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 சக்கன்னு போயிட்டு டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. ஓகேவா? ஓகே. இந்த இடத்துல எஃப்இஜிய நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். வெல் குட். இந்த இடத்துல என்னது? சிஆர்டி வின். சிஆர்டி வின் ஆயிருச்சு. ஓகேவா? எல்லாரும் சிஆர்டிக்கு ஒரு கங்ராச்சுலேஷன் சொல்லுங்க. இன்னைக்கு அவங்க தான் வின் பண்ணாங்க. இப்போ 4 ஹவர் திரும்ப போலாம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? அதுல எந்த வித டவுட்டும் இல்ல. இதை விட எஃப்இஜில என்ட்ரி போடுறது பவர்ஃபுல்லான என்ட்ரி. சிஆர்டி பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எஃப்இஜி என்ட்ரி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். எஃப்இஜி என்ட்ரினா ஒன்றும் இல்லை. பெரிய டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு சூப்பரான எஃப்இஜி. அதாவது இதுதான் அந்த சூப்பரான எஃப்இஜி. ஓகேவா? இத எஃப்இஜின்னு போடலாம். இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். எஃப்இஜி. ஓகேவா? இப்போ 15 மினிட்ஸ் நான் போறேன். அவங்க சொன்னது என்ன? ஒரு பிக் டிக். திரும்பியும் சொல்றேன், பிக் டிக். ஓகேவா? இது பிக் டிக்கா இருக்கா?
நான் சொன்ன மாதிரியே மேலேயும் கீழேயும் கொஞ்சமா தான் கேப் இருக்குது. ஆனா மீதி வந்து பாத்தீங்கன்னா செம்ம திக்கான ஒரு கேண்டில். இதுல எந்த மாற்றமும் இல்லையே. நீங்க பார்த்த மாரி தானே இருக்குது. இந்த மாரி தானே இருக்குது. பிக் திக் கேண்டில் 4 ஹவர்ல. எந்த ஒரு குறைபாடும் இல்லையே இதுல. ம். ஸோ இந்த பிக் திக் கேண்டில நம்ப ஃபிபோனாக்கி வச்சு ஹை டூ லோ டிரா பண்றோம். டிரா பண்ணிட்டு சிஆர்டின்னு இதுக்கு பேர் குடுக்குறோம். தலைகீழ இருக்கும். நான் போயிட்டு ரிவர்ஸ்ல திருப்பிக்கிட்டேன். பவர்ஃபுல் என்ட்ரின்னு இதுதான் சொல்றாங்க. சிஆர்டி யூஸ் பண்றவங்க. 15 நிமிஷத்துக்கு நான் ஸ்விட்ச் ஆகுறேன். லோயர் டைம் ஃப்ரேம்க்கு. ஓகேவா? இப்ப இது வேலிடான ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பா? மேல உடைச்சிருக்குன்னா, அப்ப இவங்க என்னத்த எதிர்பார்க்கறாங்க? ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்தோனே மார்க்கெட் கீழ போணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஓகேவா? உடைச்ச லோ இது. ஓகேவா? எது? இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்ப உடைச்சத உடைக்கணும். உடைச்சத இவன் உடைச்சிட்டான். இவன் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். உண்மையிலேயே அந்த இடத்துல பார்த்தத விட இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? இப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. இப்ப என்ன நம்ம எதிர்பார்க்கணும்? மார்க்கெட்டிங்ல இருந்து போயிட்டு ஏதோ ஒரு பிடிஏ ரேஸ் அந்த பிடிஏ ரேஸ்ல தொட்டு அதாவது ட்ரெண்டே டவுன் ட்ரெண்ட் தான். ஸ்வை 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 அப்படின்னு டவுன்ல போயிட்டு கடைசியா கூட உடைச்சிருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு பாருங்க. லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. ஓகேவா? இப்ப என்ட்ரி போட்டிருக்கணும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருப்போம்? என்ன பண்ணிருப்போம்? இந்த இடத்துல ஒரு ஓடியோ அதாவது இங்க இருந்து இப்படி கீழே போச்சுன்னா இந்த ஓடியில டேப் ஆயோ இல்ல 71%லயோ என்ட்ரி போட்டிருப்போம். ஆர் எல்ஸ் இந்த ஐய சூஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த இடத்துல எங்கேயாவது என்ட்ரி போட்டிருப்போம். ஸோ அப்படி என்ட்ரி போட்டிருந்தோம்னா ஓகேவா? என்ன ஆயிருக்கும்? 50%ல வச்சாலும் சரி. என்னாச்சு? இதுதான் எனக்கும் சிஆர்டிக்கு இருக்கிற பிரச்சனை. இது எஃப்இஜில இருக்கிற பவர்ஃபுல் ஒரு இது டவுன் ட்ரெண்ட் வேற. எப்படி இது நடக்குது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிஆர்டிக்கு பிரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்லாம் பெருசா எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் எனக்கும் சிஆர்டிக்கும் பிரச்சனை இருக்கு. இப்போ நான் என்ன கேக்குறேன்? இந்த என்ட்ரிய நம்மளோட மாடல்ல எடுத்தா எப்படி இருக்கும்? ஓகேவா? இப்போ இந்த ஃபெயில் ஆச்சுல்ல, இந்த ஃபெயில் ஆன என்ட்ரிய எப்படி ஃபெயில் ஆக்காம காப்பாத்திருக்கலாம்? இது. ஓகேவா? இது எப்படி காப்பாத்திருக்கலாம்னா, 15 மினிட்ஸ்க்கு திரும்ப போறேன். சொல்றேன். இந்த என்ட்ரி செல்லே கிடையாது ஃபர்ஸ்ட். செல் என்ட்ரி கிடைச்சா நம்ம போட்டுருவோமானா போட மாட்டோம். இது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பா? எஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் தான். யாரும் இல்லன்னு சொல்லல. ஓகே. இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்னா, அப்போ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணவனோட ஹெட் யாரு உடைச்சது? இப்ப இவன் ஸ்வீப் பண்ணி இந்த ஹெட்ட உடைச்சிட்டான். இவன் உடைக்கல. இவனுக்கு பக்கத்துல இருக்கிறவன் உடைச்சிட்டான். அப்போ இது என்ன கணக்கு? ஹெட் உடைஞ்சதா தான் கணக்கு. சரி, நீங்க இந்த இடத்துல வச்சீங்கன்னா கூட ஹெட் உடைஞ்சதா தான் கணக்கு. நீங்க எங்கன்னா வச்சுக்கோங்க. அது பிரச்சனை இல்ல. ஹெட் உடைஞ்சு சோச்சு வச்சாச்சு. ஓகேவா? இப்போ கீழ இருக்கிறதுக்கு பேரு என்ன? லிக்விடிட்டி ஸ்வீப். அதான் லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்துட்டு திரும்பினதுனால சோச்சு தான். ஓகேவா? இப்போ இந்த இதை எப்படி போட்டிருக்கணும்னா, நம்மளோட எப்படின்னா, இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்தது உண்மைதான். ஓகேவா? நடந்துட்டு மார்க்கெட் இந்த இத வந்து நம்ம இப்ப இத உடைச்சிரவே, இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லிக்விடிட்டி ஸ்வீப்பா தான் சொல்லுவோம். ஓகேவா? மேல இருக்கிற சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் உடைச்சுட்டாங்க. ஓகேவா? அதாவது இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் உடைஞ்சிருச்சு. உடைஞ்ச உடனே நம்ம வந்து இத சோச்சுன்னு சொல்லுவோம். நம்ம சோச்சுல எப்படி என்ட்ரி போகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஓடி போட்டு தான் என்ட்ரி போவோம். ஓகேவா? இதுதான் வந்து அந்த ஓடி. அந்த ஓடியில அழகா ஒரு பைய போடுவோம் சபக்குன்னு.
இப்படி போட்டுட்டு எஸ்எல் பஃபர் வச்சுட்டு ப்ரீவியஸா இருக்கிற ஸ்விங்ஸ் இது 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 அந்த மாதிரி ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்விங்குனா சாரி இது நம்ம இதை போன ஸ்விங்கு இந்த இடத்துல இருந்து நம்ம எதை மெஷர் பண்ணோம்னா ப்ரீவியஸா இருக்கிற ஸ்விங், அதாவது இந்த ஸ்விங்கு ஒண்ணு இதை மெஷர் பண்ணலாம் டார்கெட்டா, ஒண்ணு இதை யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா டார்கெட்டா அடுத்த ஸ்விங்கை யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு நல்லா தெரியும் லிக்விடிட்டி இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்கும்னு சொல்லி. இந்த ஸ்விங்கை வச்சாலே நமக்கு 1:2. ஓகேவா? ஸோ இந்த ஸ்விங்கை யூஸ் பண்ணியிருந்தோம்னா 1:2.8. ஓகேவா? இந்த மாதிரி என்ட்ரி போட்டிருக்கலாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணவங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது வெறும் 10% தான். பட் ஆக்சுவல் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஎம் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ட்ரேடர்ஸ், இந்த ட்ரேடு வந்து இந்த இந்த ரொம்ப வாய்க்குள்ளது. இந்த என்ட்ரி வந்து அவ்வளவுதான். ஓகேவா? சிஆர்டி ஏன் ஃபெயில் ஆகுதுன்றதுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா சிஆர்டி வச்சு நிறைய பிசினஸ் தான் நடக்குதே தவிர உண்மையாவே ட்ரேட் நடக்கல. அதுதான் இங்க மேட்டர். ஓகேவா? இப்படி பண்ணா சிஆர்டி நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும், அது பண்ணா நல்லா இருக்கும். ஓகே ஃபைன், பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கணும்ல. பை என்ட்ரில எப்படி நீங்க செல்லு போடுவீங்க நான் கேக்குறேன். பட் இவங்களோட கான்செப்ட் பிரகாரம் பை என்ட்ரில செல்லு போடுறாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனே. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை என்ட்ரில பை தான் போடணும், ப்ரோ ட்ரெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், கவுண்டர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. மேல லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகி எஃப்இஜி எல்லாம் டேப் ஆகி சோச் வச்சா கூட எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகும், இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இதுக்குள்ள இருக்கிற எஃப்இஜிலியோ இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் உங்களுக்காகவே, சரியா? அதுல இப்படி டேப் ஆயிட்டு இப்படி கீழே வரும், அதுல என்ட்ரி போட்டுக்கோங்க, யாரும் உங்களை கேட்க போறது இல்லை. இது வந்து பைல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மேல போய் ட்ரிகர் ஆகி கீழே வந்து உடைக்குதுன்னா அது செல் என்ட்ரியா மாறிடும்ல. இந்த ஸ்விங் உடைஞ்சா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. செல்லா திரும்பும் போது பைல இருந்து செல்லா திரும்பும் போது, செல்லுல இருந்து பையா திரும்பணும்னா இது உடையிட்டோம். இது உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பை. உடையறதுக்கு முன்னாடியே பை கிடையாது. இது உடையிற வரைக்கும் செல்லு எங்க கிடைக்குதுன்னு தான் பார்க்கணும். அதுவும் முக்கியமா இந்த ஜோன்ல எல்லாம் பார்க்கவே கூடாது, சரியா? ஏன்னா இது பக்காவான ஒரு டவுன் ட்ரெண்ட். அந்த டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு நீங்க ஏன் பை பண்றீங்க? ஓகேவா? கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சிஆர்டி ஃபெயில் ஆகுதுன்னா, ஏன்னா அப் ட்ரெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல செல் போடுறாங்க, டவுன் ட்ரெண்ட்ல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல பை போடுறாங்க. போடுறது தப்பு இல்ல, பட் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாம போடுறதுனால நிறைய ப்ராப்ளம் வருது. அதனாலதான் சிஆர்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயில் ஆகுது. ஓகேவா? அது இல்லாம நான் வந்து அவரோட கான்செப்டை குறை சொல்லல, பட் ஐசிடில ஐசிடிலன்ற பாருங்க, சிஆர்டில இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு. நீங்க என்ட்ரி போடுறீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல கீழே ஸ்வீப் பண்ணா எடுக்காம மேல ஸ்வீப் பண்றதை மட்டும் எடுத்து பாருங்களேன். ஒரு அப் ட்ரெண்ட்ல மேல ஸ்வீப் ஆகி டவுன் ட்ரெண்ட் போறதை அவாய்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிறத மட்டும் எடுத்து பாருங்க நான் சொல்றேன். ஓகேவா? இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, ப்ராஃபிட்டபிளா இருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. அப்படி ப்ராஃபிட்டபிளா இல்லைன்னா கவலையே படாதீங்க, நீங்க நம்மளோட கோர்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்க. எப்படி ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம், என்னென்ன தப்புலாம் நீங்க பண்றீங்கன்றத பார்த்து நம்ம ரெட்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து ஒரு கோர்ஸை செல் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்லாம் இல்லை. என்கிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் ஒரு 26 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல ஃபில்டர் பண்ணி தான் நான் 15 பேரை வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாரையுமே நம்ம எடுக்க போறது இல்லை. நீங்க உண்மையிலாவே வில்லிங்கா தான் இருக்கீங்களா, இல்ல சும்மா பார்ட் டைமுக்கு ட்ரேட் பண்றீங்களான்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். உண்மையாவே வில்லிங்கா இருக்கிறவங்க மட்டும் தான் நம்ம ஹையர் பண்றோம். எதுக்குன்னா நம்ம ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றோம். நம்மள மாதிரியே மைண்ட் செட்ல, நம்மள மாதிரியே ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு இன்டென்ஷனோட ஓடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் நம்ம ஒன்னா சேர்த்து ஒரு கம்யூனிட்டியா ட்ரேட் பண்றோம். ஓகேவா? அதனால நிறைய பேர் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸும் நம்ம கம்யூனிட்டியில கிளியர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா மறக்காம தாராளமா போயிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு எனக்கு டிஎம் பண்றேங்க. கீழே டெலகிராமும் பிளஸ் இன்ஸ்டாகிராமும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ண பாருங்க, இல்ல டெலகிராம்ல கூட பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ட்ரேடர்ஸ்,
இந்த வீடியோ அவ்வளோதான். சிஆர்டி ஏன் ஃபெயில் ஆகுதுன்றத பார்த்தோம். நம்ம மாடல் எந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகுதுன்றதையும் பார்த்தோம். இன்னைக்கு சாட்டர்டே. அடுத்த வீடியோ, அடுத்த செஷன்ல புதுசா உங்கள பார்க்கலாம். தேங்க் யூ ட்ரேடர்ஸ். பாய்.